ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஹேண்ட் போர்ஷன் மட்டும் தெளிவாக பார்க்க போகிறோம். நம்ம வந்து லாஸ்ட் ப்ளவுஸ் ஒன்று ஸ்டிச் பண்ணியிருப்போம். நார்மலாக ஒரு ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்துருப்போம். அந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா கைக்கு வந்து ஒட்டு வைக்காமல் இருக்கும். அதாவது துணி வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த ப்ளவுஸில் நம்ம கைக்கு எப்படி ஒட்டு வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துப்போம். ஸ்டிச் பண்ணும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா கிளாத் தேவைப்படுறத நம்ம அது கூட வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதே போல் நாளாக வந்து கிளாத்தை வந்து மடிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த கிளாத் பார்த்திங்கன்னா நம்ம பேக் போர்ஷன், ஃப்ரண்ட் போர்ஷன், பட்டி எல்லாமே கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மேலே வந்து நீட்டாக ஒரு கிளாத் இருக்கும். அந்த கிளாத்தை தான் நம்ம வந்து கை போர்ஷன், அதாவது ஹேண்ட் போர்ஷனுக்காக எடுத்திருக்கோம். இப்போது அது வந்து இதே போல் நாளாக அழகாக மடித்து போட்டுக்கோங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா துணி வந்து க்ளோஸ் ஆகியிருக்கணும். அதாவது தனித்தனியாக பிரிஞ்சு வராமல் க்ளோஸ் ஆகியிருக்கும். அதே கீழே பார்த்திங்கன்னா 2 கிளாத் வந்து பிரிஞ்சிருக்கும். இன்னும் வந்து 2 வந்து ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து மடித்து போட்டுக்கோங்க. ஆப்போசிட்டாக மடிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் வரேன். மேல் பக்கமாக பார்த்திங்கன்னா 2 கிளாத்தும் மடிச்சிருக்க மாதிரி இருக்கணும். இப்போது அந்த மேலே பார்த்திங்கன்னா கை நீளத்தோட அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கீழே வந்து கை சுற்றளவோட அளவு வரும். ஆனால் கை சுற்றளவுக்கு வந்து இந்த கிளாத்தில் 8 தான் இருக்குது. நம்ம தையலுக்கான கிளாத் வந்து இல்லை. ஸோ அந்த 8 இன்ச்சு இருக்கிறத மட்டும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அளவு ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கணும். அளவு ப்ளவுஸில் அந்த லாஸ்ட்டு இருக்குல்ல அந்த கரை பகுதி, அதையும் நம்ம வந்து ப்ளவுஸ் இப்படி மடித்து போட்டிருக்கோம்ல, லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு தையலுக்காக நீங்கள் விட்டுக்கோங்க. நான் அந்த பாயிண்ட் வச்சது என்னன்னா 1 இன்ச்சு, அதாவது லெஃப்ட் சைடில் 1 இன்ச்சு தையலுக்காக நான் கேப் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கை ஜாயின் பண்ணியிருக்க இடத்துக்கிட்ட ஒரு பாயிண்ட் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே மேலே வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போது நமக்கு வந்து 8 இன்ச்சு தான் இருக்குது. அந்த நான் நீட்டு வச்சு காட்டுறேன் பார்த்திங்களா, அது 8 இன்ச்சு தான் இருக்குது. ஆனால் நமக்கு தையலுக்கான அந்த 1.5 இன்ச்சு இல்லை. ஸோ அந்த 1.5 இன்ச்சை நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு நான் இப்போ சின்னதாக ஒரு கோடு போட்டேன் பார்த்திங்களா, அந்த 1.5 இன்ச் வந்து நமக்கு தையலுக்கானது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஹாஃபாக நம்ம சைடாக கோடு போட்டிருக்கத ஹாஃபாக டிவைட் பண்ணி போட்டுக்கோங்க. அந்த கோட்லேருந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. மேலேருந்து அந்த கார்னரில் 2 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. நான் கீழே இப்போதைக்கு ஒரு கோடு போடுறேன் பார்த்திங்களா, அந்த கோடு வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா துணிக்கான கோடு. இப்போது நம்ம இப்படி தான் வந்து இதில் கை வந்து ட்ரா பண்ணணும். நார்மலாக நம்ம வந்து கிளாத் கரெக்டாக இருந்ததுன்னா அந்த கோடு மேலே நம்ம ட்ரா பண்ணிவிட்டு வந்துடுவோம். இது நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ கிளாத் பத்தலை அப்படின்றதால நான் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணி கட் பண்ணுறேன். இப்போது நடுவில் வந்து நம்ம எப்பயும் போல் சென்டரில் வந்து ஒரு அர்க்காத் போட்டுப்போம். அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி கிளாத்தை விரித்து போட்டுட்டு தான் ஒரு சைடில் நம்ம வந்து குடஞ்சி வெட்டணும். அதாவது 1/4 இன்ச்சுக்கு மட்டும் கட் பண்ணுங்கள், 1/2 இன்ச்லாம் வேண்டாம். 1/4 இன்ச்சுக்கு இதே போல் சின்னதாக துணி கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்துல தான் கட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்காக அடையாளத்துக்காக இன்னொரு அர்க்காத் போட்டுப்போம். இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா அங்கே துணி ஜாயிண்டில் இருந்ததில் அதை மட்டும் கட் பண்ணணும். நீங்கள் வேறு எதுவுமே கட் பண்ணக்கூடாது. இப்போது கை போர்ஷன் வந்து முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கிளாத் பார்த்திங்கன்னா நம்ம கை கட் பண்ணும்போது மீதி துணி வந்ததில்ல, அந்த துணி தான் இது. இதில் வந்து நெக்குக்கு வைக்கிறதுக்காக நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாக்கெட்டிங் ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் பீஸ் தான் கட் பண்ணணும். 1.5 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட் பீஸ் கட் பண்ணணும். இதே ரவுண்ட் நெக்லாம் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து 1.5 இன்ச்சுக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணால் போதும். ஸோ அதனால் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் பீஸ் கட் பண்ணி எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நம்ம வந்து கொக்கி வைக்கிறதுக்கும் ஐ வைக்கிறதுக்கும் துணி கட் பண்ணோம். அதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து துணி கட் பண்ணும்போது பேலன்ஸ் இருக்க துணி எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா சின்ன சின்ன பீஸ் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1.5 இன்ச்சும் 2.5 இன்ச்சும் இதே போல் ஸ்ட்ரெயிட்டாக தான் நம்ம வந்து கோடு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். அதாவது 1.5 இன்ச்சுக்கு ஒரு அளவும், அடுத்தது பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு இல்லைனா 2.5 இன்ச்சுக்கு நம்ம பாயிண்ட் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இது வந்து நம்ம கொக்கிக்கும் ஐ வைக்கிறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம். இது வரைக்கும் நான் சொன்ன கட்டிங் எல்லாமே பார்த்துட்டு வாங்க. இன்னையோட கட்டிங் கிளாஸ் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளவுஸு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக் ப்ளவுஸு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க.